வெல்கம் டு மை சேனல். இது போன்ற சுவாரஸ்யமான சம்பவங்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. என் மகள் வீட்டின் ஒரே பெண் என்பதால் அவள் மிகவும் சோம்பேறியாக இருந்தாள். என் மருமகன் அவளுடைய இந்த வழக்கத்தால் சலிப்படைந்து என்னை அங்கு அழைத்தார். ஒரு நாள் இரவு 12 மணிக்கு அவர் என்னை அவருடைய அறைக்கு அழைத்தார். என் மருமகன் இன்றும் என் மனைவி தூங்கிவிட்டாள். இன்று நான் என் ஆசையை கட்டுப்படுத்திக் கொண்டு என்னால் சும்மா தூங்க முடியாது என்றார். இப்படி கூறி மருமகன் என்னை அவருடைய அறைக்கு அழைத்தார். அப்போது அவர் நிர்வாணமாக, நான் என் மகளுக்கு 26 வயதில்தான் திருமணம் செய்து வைத்தேன். இவ்வளவு தாமதமான திருமணத்திற்கான காரணம் என் மகள் வீட்டின் ஒரே பிள்ளை என்பதால். அவள் மிகவும் செல்லமாக வளர்க்கப்பட்டாள். அவளுக்கு வீட்டு வேலைகள் செய்யும் பழக்கம் இல்லை. அதனால்தான் என் மகளுக்காக ஒரே மகன் மட்டும் இருக்கும் மருமகனை நானும் எதிர்பார்த்தேன். பல வருட தேர்விற்குப் பிறகு நான் விரும்பிய மருமகன் எனக்கு கிடைத்தார். என் மருமகன் தனிமையில்தான் இருந்தார். அவருக்கு பெற்றோர்கள் இல்லை. அவர் ஒரு நல்ல வேலையில் இருந்தார். சொந்த வீடும் அவருக்கு இருந்தது. என் மகளுக்கு இது ஒரு மிகச்சிறந்த உறவாகத் தோன்றியது. அதனால்தான் உடனடியாக திருமண ஏற்பாடுகளைச் செய்து என் அஞ்சலியை திருமணம் செய்து கொடுத்தேன். ஆனால் திருமணத்திற்குப் பிறகு நான் எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கவில்லை. எனக்குத் தெரியவில்லை, அஞ்சலியால் தனியாக தன் கணவரை கவனித்துக் கொள்ள முடியாது என்று நினைத்தேன். திருமணத்திற்கு முன்பு நான் அவளுக்கு நன்றாக புரிய வைத்ததாகவும் அவளும் எனக்கு ஒப்புக்கொண்டதாகவும் நினைத்தேன். இப்போது திருமணம் முடிந்த சில மாதங்களிலேயே அவளைப் பற்றிய சில புகார்களை நான் கேட்க ஆரம்பித்தேன். முதலில் என் மருமகன் தன் மனைவியின் சோம்பேறித்தனத்தை பொறுத்துக் கொண்டார். ஆனால் இப்போது இருவரும் வீட்டுக் காரியங்களைப் பார்த்து மிகவும் சோர்வடைந்து விட்டார். ஒரு நாள் என் மகளைப் பற்றி விசாரிப்பதற்காக அவள் வீட்டிற்குச் செல்ல முடிவு செய்தேன். நான் அங்கு 2 நாட்கள் தங்கினேன். 2 நாட்களுக்குப் பிறகு நான் என் வீட்டிற்கு திரும்பத் தொடங்கியபோது அஞ்சலி என்னைத் தடுத்து நிறுத்தினாள். அம்மா, எனக்கு இப்போது மிகவும் சோர்வாக இருக்கிறது. நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் எனக்கு உதவியாக இருங்கள். வீட்டிற்குச் சென்று நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்டாள். என் மகளின் சோம்பேறித்தனமான சுபாவம் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். கடந்த 2 நாட்களாக நான் வந்த பிறகு அவள் வேலையிலிருந்து முற்றிலும் விலகி இருப்பதை நான் கவனித்தேன். அவளது இந்த சோம்பேறித்தனத்தைப் பார்த்து என் மருமகன் அவளிடமிருந்து விலகிச் செல்லும் முடிவை எடுத்துவிடுவாரோ என்று எனக்கும் பயம் ஏற்பட்டது. என் மருமகன் அவளது சோம்பேறித்தனத்தை மிக அமைதியாகச் சகித்துக் கொண்டிருந்தார். அத்தகைய அமைதியான ஒரு நபரின் கோபம் ஒரு நாள் வெடிக்கும். என் மகளைச் சரியான திசையில் கொண்டுவர எனக்கு நேரம் இருக்கிறது என்று நினைத்தேன். அதனால் நான் மேலும் சில நாட்கள் அஞ்சலியுடன் தங்குவதற்கு முடிவு செய்தேன். அன்று மாலை மருமகன் அலுவலகத்திலிருந்து வீடு திரும்பினார். நான் வீட்டில் இருப்பதைக் கண்டு அவர் ஆச்சரியப்பட்டார். நான் அவருக்கு டீ கொடுத்தபோது அவர், அத்தை, நீங்கள் இன்று காலை புறப்பட இருந்தீர்கள். பிறகு ஏன் திடீரென்று இங்கு இருக்கிறீர்கள் என்று கேட்டார். நானும், நான் இங்கு இருப்பதில் உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லையா என்று கேட்டேன். அவரும், இல்லை, அப்படி எதுவும் இல்லை. நேற்று இரவு நீங்கள் வீட்டிற்குச் செல்ல அவசரப்பட்டீர்கள். இப்போது திடீரென்று தங்கிவிட்டீர்கள். அதனால்தான் நான் உங்களிடம் கேட்டேன் என்றார். அவர் மேலும், நீங்கள் இங்கு இருந்தால் எனக்கு லாபம்தான். ஏனென்றால் கடந்த 2 நாட்களாக உங்கள் கைவண்ணத்தில் உருவான சுவையான உணவை நான் அனுபவித்து வருகிறேன். திருமணம் நடந்ததிலிருந்து இப்போதுதான் நான் வயிறு நிறைய சாப்பாடு சாப்பிடுகிறேன். மருமகன் சொன்ன இந்த வார்த்தையைக் கேட்டதும் அஞ்சலி தன் கணவரை எந்த அளவுக்கு நன்றாக கவனித்துக் கொள்கிறாள் என்பது எனக்கு புரிந்தது. நான் அவரிடம், நான் இன்னும் சில நாட்கள் இங்கு தங்கி உங்களை கவனித்துக் கொள்வதோடு அஞ்சலிக்கு மேலும் சில வீட்டு வேலைகளை கற்றுக் கொடுப்பேன் என்று கூறினேன். மருமகனும் சந்தோஷப்பட்டார். அப்போது மருமகன், நீங்கள் எப்போதும் இங்கேயே தங்கினாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை.
ஏனென்றால் நீங்கள் வீட்டில் இருந்தால் அஞ்சலியும் உங்களைப் போல ஆகிவிடுவாள் என்றார். நான் இங்கு தங்குவதற்கு மருமகனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்பதால் நான் அவர் வீட்டில் தங்க ஆரம்பித்தேன். என் மகளின் திருமணத்திற்குப் பிறகு நான் என் வேலையை ராஜினாமா செய்துவிட்டேன். நான் இப்போது தனியாக இருந்ததால் எனக்கு அதிக பணம் தேவையில்லை. எனக்கு ஓய்வூதியம் கிடைத்துக் கொண்டிருந்தது. தங்குவதற்கு என் சொந்த வீடும் இருந்தது. அதனால் நான் அதிகம் கஷ்டப்படாமல் ஓய்வெடுக்க முடிவு செய்தேன். இப்படியே அஞ்சலியுடன் சில நாட்கள் ஆகிவிட்டன. கடந்த 2 நாட்களாக நான் மருமகனை இரவில் கூடத்தில் பார்த்துக் கொண்டிருந்தேன். மருமகனுக்கும் அஞ்சலிக்கும் இடையில் ஏதோ நடந்திருக்கிறது என்று எனக்குத் தோன்றியது. இறுதியில் என்னால் பொறுத்திருக்க முடியவில்லை. 3வது நாள் இரவு மருமகன் ஹாலில் இருப்பதைப் பார்த்து நான் அவரிடம் சென்று அவர் ஹாலில் தூங்குவதற்கான காரணத்தைக் கேட்டேன். அப்போது அவர் எதுவும் பேசாமல் என் கையைப் பிடித்துக் கொண்டு தன் அறைக்கு அழைத்துச் சென்றார். அங்கு சென்று அவர், அத்தை, உங்கள் மகள் எவ்வளவு ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறாள் என்று பாருங்கள். இப்போது எங்கள் திருமணமாகி 4 மாதங்கள் ஆகின்றன. அஞ்சலி இந்த 4 மாதங்களிலேயே 4 வருடங்கள் போல் ஆக்கிவிட்டாள். கணவனுக்கும் நேரம் கொடுக்க வேண்டும் என்பது அவளுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அவளுக்கு தூக்கம் இவ்வளவு பிடித்தமானது என்பது எனக்கு புரியவில்லை. இது உண்மையிலேயே அஞ்சலியின் முதல் திருமணமா? ஏனென்றால் அவளுக்கு என்னிடம் எந்த ஆர்வமும் இருப்பதில்லை. இப்போது அவளுக்கு ஒரே விஷயத்தை தினமும் புரிய வைத்து என் தலை வலிக்கிறது. அதனால்தான் நான் கூடத்துக்குப் போய் தூங்கிவிடுகிறேன் என்றார். மருமகனின் பேச்சைக் கேட்டு நான் மிகவும் அதிர்ச்சி அடைந்தேன். என் மருமகன் என் மகனால் கொஞ்சம் கூட மகிழ்ச்சியாக இல்லை. அப்போது நான் அவரிடம், நீங்கள் கவலைப்படாதீர்கள், நான் அஞ்சலிக்கு புரிய வைக்கிறேன் என்றேன். மருமகனுக்கும் மகளுக்கும் இடையே நான் உறவை பற்றி எனக்கு தெரிந்ததால் என் கண்ணிலிருந்து தூக்கமே மறைந்துவிட்டது. எப்போது காலை வரும், நான் என் மகளுடன் பேசுவேன் என்று எனக்குத் தோன்றியது. காலை ஆனதும் மருமகன் அலுவலகத்திற்கு சென்றுவிட்டார். நான் அஞ்சலியுடன் பேச முடிவு செய்தேன். நான் அவளிடம், அஞ்சலி, இப்போது திருமணத்திற்குப் பிறகு கணவரை எப்படி மகிழ்விப்பது என்பதை நான் உனக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று பார்க்கிறேன். உன் தூக்கம் இவ்வளவு ஆழமாகிவிட்டதே, உன் கணவருக்கு உன் தூக்கத்தால் சோர்வு ஏற்படவில்லையா என்று கேட்டேன். இதற்கு அஞ்சலி, அம்மா, என் தூக்கத்தைப் பற்றிப் பேசாதீர்கள். நான் எவ்வளவு நேரம் தூங்குகிறேன் என்று எனக்குத் தெரியவில்லை என்று பதிலளித்தாள். அந்த நேரத்தில் அவளுக்கு தன் தவறு புரியவில்லை. இருந்தாலும் நான் அவளுக்கு புரிய வைக்க முயற்சி செய்தேன். அன்றிரவு நான் மருமகனை கூடத்தில் பார்க்கவில்லை. அவருக்கும் அஞ்சலிக்கும் இடையே எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று பார்க்க அவர்களின் அறைக்கு வெளியே சென்றேன். அங்கு சென்று அவர்களின் அறைக்குள் எட்டிப் பார்த்தேன். உள்ளே மருமகன் ஜன்னலில் நின்றிருப்பதைக் கண்டேன். அஞ்சலி ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தாள். என் அறிவுரை அவளுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை. நான் அங்கிருந்து கிளம்பும்போது என் சேலையின் முந்தானை திடீரென்று சிக்கிக் கொண்டது. எனக்கு பலத்த அதிர்ச்சி ஏற்பட்டது. நானும் கீழே விழுந்தேன். என் சத்தத்தைக் கேட்டதும் மருமகன் ஓடி வந்து நான் விழுந்திருப்பதைக் கண்டு என் அருகில் வந்தார். அவர், அத்தை, இந்த நேரத்தில் எங்கள் அறைக்கு வெளியே என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டார். நான் காலையில் அஞ்சலிக்கு எல்லா விஷயங்களையும் புரிய வைத்தேன். அவள் இன்றும் தூங்குகிறாளா என்று பார்க்க வந்தேன் என்றேன். அப்போது அவர், அஞ்சலிக்கு எவ்வளவு புரிய வைத்தாலும் எந்த பயனும் இல்லை. நான் இப்போது அவளைக் கைவிட்டு விட்டேன். நீங்கள் தேவையில்லாமல் அவளுக்கு மன அழுத்தத்தை கொடுக்காதீர்கள் என்றார். இதற்குப் பிறகு மருமகன் என்னை எழுப்பினார். என் ஒரு கையை அவர் தோளில் வைத்தும் மறுகையை என் இடுப்பில் வைத்தும் என்னை என் அறைக்கு அழைத்துச் செல்லத் தொடங்கினார். என் அறைக்கு வந்ததும் மருமகன் என் கால்களைப் பிடித்து தடவ ஆரம்பித்தார். மருமகன் தொட்டதுமே நானும் வெட்கப்பட்டேன். உடம்பெல்லாம் சிலிர்த்துவிட்டது. அப்போது நானும் மேலும் வெட்கப்பட்டேன். அவர், நீங்கள் வெட்கப்படத் தேவையில்லை என்றார்.
மருமகன் மிகவும் சுதந்திரமான சுபாவம் கொண்டவராக இருந்தார். ஆனால் எனக்கு இது எல்லாம் புதிதாக இருந்தது. நிலைமை எப்படி இருந்தாலும் எங்களுக்கிடையே ஒரு மரியாதை நிறைந்த உறவு இருந்தது. அப்போது நான் மருமகனிடம் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் அவர் என் முழங்கால் வரை என் கால்களை தடவ ஆரம்பித்தார். அப்போது மருமகனின் கண்கள் என் மீது ஒரு வித்தியாசமான முறையில் சுழன்று கொண்டிருந்தன. மெதுவாக மருமகனின் கண்கள் என் மீது திரும்பத் தொடங்கின. அந்த நேரத்தில் நான் அதை உணரவில்லை. நான் இப்போதும் அழகாக இருக்கிறேன். என் உடல் முன்பைப் போலவே இருக்கிறது. அப்போது என் கால்களைத் தொடும்போது மருமகன், அத்தை, உங்கள் மகளை விட நீங்கள் சோர்வாகத் தெரியவில்லை. நீங்கள் இப்போதும் அழகாகவும் இளமையாகவும் இருக்கிறீர்கள் என்றார். மருமகன் சொன்னதைக் கேட்டு நானும் புன்னகைத்தேன். இதற்குப் பிந்தைய நாட்களில் அஞ்சலிக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்க நான் முயற்சி செய்து கொண்டிருந்தேன். அவள் மெதுவாக என்னிடமிருந்து வீட்டு வேலைகளைக் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தாள். ஒரு இரவு பாத்திரங்கள் சத்தம் கேட்டது. நான் உடனடியாக அறைக்கு வெளியே வந்தேன். மருமகன் உணவுத் தட்டை கையில் பிடித்துக் கொண்டு சமையலறையிலிருந்து வெளியே வருவதைக் கண்டேன். என்னை பார்த்ததும் அவர் ஆச்சரியம் அடைந்தார். இவ்வளவு இரவில் உணவுத் தட்டோடு எங்கே போகிறீர்கள் என்று அவரிடம் கேட்டேன். அவர், எனக்கு இரவில் பசிக்கிறது. நீங்கள் சமைத்த சுவையான உணவு திடீரென்று என் நினைவுக்கு வந்துவிட்டது என்றார். சரி, நாம் இருவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிடலாம் என்றேன். மருமகன் என் கையை பிடித்து மேசை நாற்காலியில் அமர வைத்து எனக்கு உணவு பரிமாறத் தொடங்கினார். அவர் எனக்கு உணவு பரிமாறிக் கொண்டிருந்தபோது அவரின் ஒரு கால் என் காலின் மீது இருந்தது. அவர் மீண்டும் மீண்டும் என் கண்களைப் பார்த்து கொண்டிருந்தார். நான் அவரின் மாமியார், ஆனால் அவருக்கு இது நினைவில் கிடையாது. நான் சாப்பிட்டுவிட்டு தண்ணீர் குடித்தேன். பிறகு மருமகனிடம் என் வயிறு நிறைந்துவிட்டது என்று சொன்னேன். ஆனால் மருமகன் மேலும் சாப்பிடுமாறு வற்புறுத்தினார். நானும் அவருக்கு உணவு பரிமாறினேன். அவர் என்னிடம் மிகவும் வித்தியாசமான முறையில் நடந்து கொண்டார். ஆனால் என்னால் அவரை மறுக்கவில்லை. நான் மருமகனிடம், நாளை சில மாணவர்கள் எங்கள் வீட்டை வாடகைக்கு எடுக்க வருவதாகச் சொல்லியிருக்கிறார்கள். எங்கள் வீட்டின் மாடியறை காலியாக உள்ளது. இந்த அறையை வாடகைக்கு விடலாமா என்று கேட்டேன். ஆனால் மருமகன் மறுத்துவிட்டார். நானும் வேறு எதுவும் சொல்லவில்லை. அடுத்த நாள் இரவு மருமகன் எல்லையை மீறினார். அவர் என் அறைக்கு வந்து என் கையை பிடித்துக்கொண்டு என்னை அவருடைய அறைக்கு அழைத்துச் சென்றார். நான் மிகவும் பயந்து போய் அவரிடம், இது என்ன நடக்கிறது மருமகனே என்று கேட்டேன். அவர் எனக்கு ஒரு நைட்டி உடையை கொடுத்து, இதை அணிந்து கொண்டு வாருங்கள் என்றார். அவர் சொன்னதைக் கேட்டு நானும் அதிர்ச்சி அடைந்தேன். நான் அவரிடம், நீங்கள் என்ன பேசுகிறீர்கள்? நான் உங்கள் மாமியார், இதை நீங்கள் மறக்கக்கூடாது என்று சொன்னேன். ஆனால் அவர், அஞ்சலி தூங்கிவிட்டாள். என் வீட்டின் மற்ற தேவைகளை உங்களிடமிருந்துதான் நான் பூர்த்தி செய்ய வேண்டும். இந்த நைட்டியை நான் அஞ்சலிக்காக வாங்கி வந்தேன். ஆனால் அவள் அதை அணியவில்லை. நீங்களே இந்த நைட்டி ஆடையை அணிந்து எனக்குக் காட்டுங்கள் என்றார். மருமகன் சொன்னதைக் கேட்டு நான் மிகவும் வெட்கப்பட்டேன். அவரிடம், நான் உங்கள் மாமியார், இதை நீங்கள் மறக்கக்கூடாது என்று சொன்னேன். ஆனால் அவரை மறுக்க முடியாமல் அங்கிருந்து சென்றுவிட்டேன். அடுத்த நாள் அஞ்சலி தூக்கத்திலிருந்து எழுந்து காலை உணவு சாப்பிடத் தொடங்கினாள். அவள் காலை உணவு சாப்பிடும்போது நான் அவளிடம் அந்த நைட்டி உடையை கொடுத்து, நான் இப்போது இங்கிருந்து கிளம்புகிறேன். ஏனென்றால் நீ திருந்துவதாகத் தெரியவில்லை. எனக்கும் உன்னைக் கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை. மருமகன் எனக்கு இந்த நைட்டியை கொடுத்தார். என்னிடம் தன் விருப்பத்தை வெளிப்படுத்தினார். உன்னால் எனக்கு மருமகனின் வார்த்தைகளைக் கேட்க நேர்ந்தது. உன்னால் உன் கணவரை மகிழ்விக்க முடியாவிட்டால் உன் வாழ்க்கை வீண் என்றேன். நான் அஞ்சலியிடம் நிறைய பேசினேன். என் பேச்சைக் கேட்டு அவள் அழ ஆரம்பித்தாள். அம்மா,
சில நாட்களாக எனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நீங்கள் எனக்கு புரிய வைக்க முயற்சி செய்கிறீர்கள். எனக்கு எல்லாம் புரிகிறது. ஆனால் நான் என்ன செய்ய முடியும்? எனக்கு இரவில் ஏன் ஆழ்ந்த தூக்கம் வருகிறது என்று எனக்கு புரியவில்லை. திருமணமான சில மாதங்களுக்குப் பிறகுதான் எனக்கு இப்படி திடீரென்று தூக்கம் வர ஆரம்பித்தது. உங்கள் மருமகன் விவேக் என்னைப் பற்றி என்ன சொல்கிறார் என்று எனக்குத் தெரியாது. ஆனால் இன்றுவரை நான் உணர்ந்தது என்னவென்றால், விவேக்கிற்கு என்னிடம் எந்த ஆர்வமும் இல்லையூட். அப்போது அஞ்சலி தன் கணவரைப் பற்றி பொய் சொல்கிறாளா, அல்லது மருமகன் தன் மனைவியைப் பற்றி பொய் சொல்கிறாரா என்பதை புரிந்து கொள்வது சாத்தியமற்றது என்று நினைத்தேன். அன்றிரவு நான் அஞ்சலியை என் அறைக்குச் செல்லச் சொன்னேன். அவளுக்குப் பதிலாக நான் அங்கு சென்று படுத்தேன். அன்றிரவு நான் அஞ்சலியைப் போல நைட்டி உடை அணிந்து அவளுக்குப் பதிலாக தூங்க முயன்றேன். நான் என் முகம் வரை போர்வையை இழுத்துப் போர்த்திக் கொண்டேன். மருமகன் அவரின் அறைக்கு வந்தபோது நானும் அதிர்ச்சி அடைந்தேன். என் கால்களிலிருந்து போர்வை கொஞ்சம் நழுவியது. அப்போது மருமகன் என்னை அஞ்சலி என்று நினைத்துக் கொண்டார். அவர் என் அருகில் வந்து என் கால்களை தடவ ஆரம்பித்தார். அந்த நேரத்தில் எனக்கு ஏதோ விசித்திரமாக நடக்கப் போகிறது என்று தோன்றியது. ஆனால் அதே நேரத்தில் கதவு சத்தம் கேட்டது. எனக்கு ஒரு பெண்ணின் குரல் கேட்டது. மருமகன் என் கால்களை தடவிக் கொண்டிருந்தார். இதைப் பார்த்த அந்த பெண், விவேக், என் மீது உனக்கு சலிப்பு வந்துவிட்டதா? இப்போது உன் சோம்பேறி மனைவியே உனக்கு பிடிக்க ஆரம்பித்துவிட்டதா என்று கேட்டாள். அந்த பெண்ணின் பேச்சைக் கேட்ட பிறகு மருமகனின் கை என் கால்களிலிருந்து விலகியது. நான் போர்வையின் ஒரு சிறிய இடைவெளியிலிருந்து எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டிருந்தேன். ஒரு பெண் மருமகனின் அறைக்குள் வந்திருந்தாள். அவள் என் மருமகனைக் கட்டி அணைத்திருந்தாள். கொஞ்ச நேரம் கழித்து இருவரும் படுக்கையில் என் அருகில் வருவதைக் கண்டேன். அந்த பெண் மருமகனிடம், விவேக், கொஞ்சம் பொறுமையாக இரு. உன் மனைவி எழுந்திருக்க மாட்டாளா என்று சொல்லிக் கொண்டிருந்தாள். அதற்கு மருமகன், அவளால் காலை வரை எழுந்திருக்க முடியாது. ஏனென்றால் இன்றும் அவள் குடிக்கும் நீரில் தூக்க மாத்திரையை கலந்திருக்கிறேன் என்றார். அதற்கு அந்த பெண், உன் மனைவியின் வேலை முடிந்தது. ஆனால் மாமியாரை என்ன செய்வது? அவர்களால் நம் அன்றாட சந்திப்புகளில் இப்போது தடை ஏற்படுகிறதே என்றாள். இதற்கு மருமகன், என் மாமியாருடன் நான் விரும்பாமலேயே அப்படிப்பட்ட முறையில் பழக ஆரம்பித்திருக்கிறேன். இப்படி பழகினால் அவர்கள் வெட்கப்பட்டு தாங்கள் வீட்டிற்குச் சென்று விடுவார்கள் என்று நினைத்தேன். ஆனால் அவர்கள் இங்கிருந்து செல்லத் தயாராக இல்லை என்றார். மருமகனும் அந்த பெண்ணும் பேசியதைக் கேட்டு நான் திகைத்துப் போனேன். அதாவது மருமகன் என் மகளை ஏமாற்றிக் கொண்டிருந்தார். அப்போது நான் போர்வையிலிருந்து வெளியே வந்து அவர்கள் இருவரையும் பார்த்தேன். என்னைப் பார்த்ததும் மருமகன் அதிர்ச்சி அடைந்தார். நான் அவரிடம், நான் உன்னை ஒரு நல்ல மனிதன் என்று நினைத்தேன். ஆனால் நீ என் மகளை ஏமாற்றுகிறாய். நான் உன்னை அவ்வளவு எளிதில் விடமாட்டேன் என்றேன். அதற்கு அந்த பெண், உன் மகள் கொஞ்சம் பைத்தியம் பிடித்தவள். இப்படிப்பட்ட பெண்களை எந்த ஆண் விரும்புவான் என்று சிரித்தவாறே சொன்னாள். இப்போது நீ எல்லாவற்றையும் பார்த்துவிட்டாய். நாங்கள் உன்னிடமிருந்து உன் மகளிடமிருந்தும் விடைபெறுகிறோம். ரூட் மருமகனின் கள்ளக் காதலைப் பற்றி அறிந்தபோது எனக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. என் அப்பாவி மகளை அப்படிப்பட்ட ஒருவரிடம் வாழ நான் அனுமதிக்கவில்லை. மருமகனின் காதலியின் அவதூறுக்கு அஞ்சி மருமகனுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆனால் நான் அந்த கையாளாகாதவனை காவல்துறையிடம் ஒப்படைத்தேன். என் மகளை ஒரு பொய்யான உறவிலிருந்து விடுவித்தேன். அதற்குப் பின் நல்ல ஒரு அருமையான மாப்பிள்ளையே திருமணம் செய்து வைத்தேன். என் மகளும் ஒரு வருடத்தில் குழந்தை பெற்றெடுத்து இப்போது சந்தோஷமாக வாழ்கிறாள். இதைப் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.